சின்ன ஒரு கரண்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போ உபயம், இந்த உபய லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், இந்த இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப எடுத்துக்கிட்டு அந்த கிரகம் எந்த பாவம் அப்படிங்கிறது நிச்சயம் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு தீருதா, சொல்யூஷன் கிடைக்குதா, அந்த விஷயம் நம்மளுக்கு சரியாகுதா அப்படிங்கிறத நீங்க பாக்குறது அவசியம். எங்க லைட் ஏதாவது இந்த லைட்டு போட வேண்டாமா? இது வேண்டாம்ல? அப்ப இந்த லக்னத்துக்கு நம்ம எந்த விதமான கோயிலுக்கு போனா நம்மளுக்கு ஒரு கர்ம வினைகள் தீரும் அப்படிங்கிறது சரிங்களா? முதல் கோயில் காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சி முப்பெரும் தேவிகள்ல காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சி, இப்படி முப்பெரும் தேவிகள்ல ஒரு தேவியர் காஞ்சி காமாட்சி. என்ன அப்படின்னா எல்லா அம்சங்களும் பொருந்தியவள் காஞ்சி காமாட்சி. அவங்க சாந்தம், வீரம், தைரியம் எல்லா அம்சங்களும் ஒரு சேர அமைந்த ஒரு அம்மன். அப்ப இந்த காஞ்சி காமாட்சி அம்மனை நிச்சயம் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு 3 மாதங்கள் கழித்து பார்க்க போகும்போது உங்களுக்கு அது எந்த பாவம், எந்த காரகத்துவமோ அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வழிமுறை கிடைச்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயம் நல்லது நடந்தா அடுத்தடுத்து நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் இல்லையா? அதுதான் நீங்க முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க மட்டும் அனுபவிக்கிறது இல்லாம அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கங்கிறத நீங்க இதுல இருந்து உணர்ந்துக்கணும். இது நிச்சயப்பட்ட ஒரு விஷயத்தான் நம்ம சொல்றோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ காளஹஸ்தி. ஸ்ரீ காளஹஸ்தி சரிங்களா? அப்போ ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் அப்படிங்கிறது அங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ல எல்லாம் நிறைய கோயில்கள் இருக்கு. நம்மளுடைய என்ன சொல்லுது, நம்ம உடல் உறுப்புகளே வைத்தே நிறைய கோயில்கள் உண்டு. அப்போ இந்த காளஹஸ்தியும் காஞ்சி காமாட்சி அம்மனும் நீங்க வழிபடும் போது உங்களுடைய வினைகள், கர்மாக்கள், உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தீந்துரும். இது நான் நிச்சயம் அடிச்சு சொல்றேன், நீங்க பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்ப இந்த கோயில்கள், அப்ப இந்த உபயம் அப்படிங்கிறது என்ன ஆகும், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு செயல்படுத்தி கொடுத்துரும். இது நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இதுல சில பேருக்கு டவுட் இருக்கும், மேடம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயில் செல்றாங்க, நம்ம இந்தந்த கோயிலுக்கு போனா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற கோயிலுக்கு நாங்க எப்படி போறோம்? உண்மையாவே கோயில்கள் நிர்ணயிக்கப்பட்டதே மனிதர்கள் போவதற்காக மட்டும்தான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு போனா ஒரு முறை கொடுக்குறாங்க, சித்தப்பா வீட்டுக்கு போனா ஒரு முறை, இப்படி உறவுகளையே எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம உயிர் தோழர்கள், தோழிகள்னு சொல்றோம், ஆனா ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு தான் வரும். சரிங்களா? அப்படி இந்த கோயில்கள் இதுல சூட்சமமான வெறும் லக்னத்துக்கு, சரம் ஸ்திரம் லக்னத்துக்கு இதுவரைக்கும் கோயில்கள் யாரும் சொன்னது கிடையாது. அப்ப இந்த கோயில்கள் நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய முன்னோர்களுடைய கர்மா தீர்ந்தாவே உங்களுடைய கர்மாவும் தீர்ந்துடும். அப்போ ஒரு லக்னத்துல நீங்க பிறக்கணும், இதுலதான் பிறக்கணும்னு விதி, எழுதப்பட்ட விதி. புரியுதுங்களா? அப்போ அதன்படிதான் நம்ம விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு நிறைய பேர் ஜாதகம், இப்ப என்னுடைய ஜாதகத்திலே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன லக்னம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ஸ்திர லக்னம். நான் ஸ்திர லக்னம். இந்த ஸ்திர லக்னத்துல நான் பிறந்திருக்கேன். ஏன்னா நான் விருச்சிக லக்னம். அப்ப இது கூட செவ்வாய், என்னுடைய ஜாதகமே எடுத்துக்கிட்டா இது கூட செவ்வாய். அப்ப என்னுடைய செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கு, என்னுடைய லக்னத்துக்கு 11ல இருக்கு. அப்ப எத்தனை குடையவருங்க? 8க்கும் 1 8 குடையவர் 11ல. அப்ப அங்க புதன் என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா, செவ்வாய்னா எடக்காரங்க, எட பிரச்சனை, வீட்டு பிரச்சனைகள் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட கல்வியில சில தடங்கல்கள் வரும். அப்ப அந்த செவ்வாய் எந்த சாரத்துல இருக்கா, என்னோட செவ்வாய் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்ப நான் செவ்வாய் இருக்கிற இடத்த நான் வச்சு நாம பண்ண முடியாது. என்னுடைய கிரக நிலையில என்ன வச்சு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை நான் நோட் பண்ணியிருக்கேன்.
அந்த நோட்டட் பண்ணி தான் சில ஜாதகங்களை நான் கொடுத்துருக்கோம், இது எது நீங்க அனுபவிக்கல அப்படின்னு. அப்ப வெறும் லக்னத்துல லக்னாதிபதி எடுத்துக்க கூடாது, அந்த கிரகநிலை யாருடைய அமைப்புல இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அது இருந்து அது எந்த பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாவம் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் பாவம், இதை பார்த்துட்டீங்கன்னாவே போதும், நிச்சயம் அது தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ நம்ம சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம பேசியிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய கோயில்களை நம்ம சொல்லியிருக்கோம், இது நிவர்த்தி ஸ்தான கோயில்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம இன்னைக்கு நிறைய விதவிதமான புது புது சப்ஜெக்ட் கொடுக்கறதுக்கு தான் இருக்கேன். இதே ஜாதக கட்டத்தை வச்சுதான்